அம்மா வந்து ரொம்ப நாளா ஒரு புது கொலுசு கேட்டுட்டே இருந்தாங்க. அம்மாக்கே தெரியாம ஒரு புது கொலுசு வாங்கியாச்சு. வாங்க அம்மாட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். அம்மா இந்தாம்மா, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கொலுசு நல்லா இருக்கா? டிசைன் நல்லா டிசைன் அழகு. ஆமா, உனக்கு நான் இப்பயே உனக்கு போட்டு விடுறேன். போட்டு விடுறியா? உட்காரு. அழுவ கூடாது. எதுக்கு அழுவுற? ஆனந்த கண்ணீர்லாம் விடக்கூடாது. என் பயம் ஆனந்த அழுவாச்சு எனக்கு வருது. சந்தோஷ அழுவாச்சு. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்னம்மா வரத்துக்கு முன்னாடியே சமையல் ஆரம்பிச்சிட்டேன்? ஆமா கண்ணே, அப்படி செய்யணும்ல, படமானு செய்யணும்ல. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீ ஸ்பெஷல் வந்து இட்லி உருளைக்கிழங்கு சாம்பார். அதிசயம், என்னடா மேகமூட்டமா இருக்குன்னு நினைச்சேன். 2 டிஷ் இன்னைக்கு நம்ம ஊர்ல அதிசயம். அட கடவுளையா, இடி இடிச்சு மழை பெய்ய போகுது. நைட்டு உருளைக்கிழங்கு வேவிச்சுக்கண்ணு, நைட்டு இட்லி சுட்டு சாம்பார் வைக்கலானே. அப்புறம் கால் வலிக்குன்னு ஆஸ்பத்திரி போய் நைட்டு 10 மணி ஆச்சு வரதுக்கு. என்னாச்சு காலுக்கு? கால் தான் சொல்ல முடியாது. ஒரு பாலாஜி ஒரு படத்தை சொல்லுவோம், அங்க வலிக்குது இங்க வலிக்குது. கால் ஃபுல்லா வலிக்குது. எடுப்பு வரையும் 1 மாசமே வலிதான். புவனேஸ்வர் சொன்னாட்டி நேற்று ஒரே இடமா வாமல் கூட்டிட்டு போனான். போய் காலுக்கு எசரோ இடுப்புக்கு எசரோ பாத்துக்கல. எசரம் எடுத்து பார்த்து என்ன சொன்னாங்க? ரெஸ்ட்ல இருக்க சொல்றாங்க. வெயிட் தூக்க கூடாதாமா, கீழே உட்கார கூடாதாமா, பெட்ல தான் படுக்கணும் அப்படின்னாங்க. எதுக்கு சரிங்க சார் சரிங்க சார். சத்து கம்மியா இருக்குமானே சத்து ஊசி வலி குறையறதுக்கு ஊசி போட்டு இது சரியா 3000 ரூபாய். 7:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தோம். அதான் சமைக்க முடியல. அதான் சரி உருளைக்கிழங்கு நின்றுச்சு வேவிச்சு வச்சது. இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு இட்லி கண்ணு. மத்தியானம் சாப்பாடுக்கு வந்து காலிஃபிளவர் குழம்பு. காலிஃபிளவர் குழம்பு வேவுது. இங்க பாரு, இது மத்தியானம் சாப்பாடுக்கு இப்பயே வச்சிடலாம் அப்படின்னு பச்சை பட்டாணி போட்டு காலிஃபிளவர் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு வேவுது. கறி மசாலா தூளும் மிளகாய் தூள் போட்டு வேக வச்சிருக்கிறேன். இன்னொரு அடுப்புல சாம்பார் தாளிச்சு விட்டு இட்லி. நம்ம வீட்டு இன்னைக்கு இட்லி உருளைக்கிழங்கு சாம்பார் சாப்பாடு காலிஃபிளவர் குழம்பு. சரி, இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இட்லி சாம்பார்க்கா? ஆமா, ரொம்ப சிம்பிள் தான். நாம இங்க சாம்பார்னு சொல்றோம். வீடியோ கமெண்ட்ல வந்து இது சாம்பார் இல்ல குருமான்னு கமெண்ட் போடுறாங்க. ஓ குருமாவா? குருமாதான். நாங்க வந்து சாம்பார் சொல்லி பழகிடுச்சு. எங்க ஊர் சைடுலாம் வந்து அந்த ஈரோடு, நாமக்கல், சேலம், அப்புறம் அந்த சைடு எல்லாமே வந்து இதை வந்து நாங்க குருமான்லாம் சொல்ல மாட்டோம். குருமானா புரோட்டா ஊத்தி சாப்பிடறதா குருமான்னு சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் புரோட்டா சப்பாத்திக்கு இது செய்யலாம் குருமா. நாங்க வந்து உருளைக்கிழங்கு சாம்பார் சொல்லி பழகும். உருளைக்கிழங்கு சாம்பார் தக்காளி சாம்பார் இந்த மாதிரி. நீங்க இந்த வீடியோ முழுசா பாத்துட்டு உங்க ஊர்ல இந்த குழம்புக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பொருளை எடுத்து வச்சு குழம்புக்கு. சோ என்னோட கெட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க இந்த கெட்டப்ப பாத்துட்டு நேத்து கோவிலுக்கு என்ன பண்ணா நீங்க சொல்லுவாங்க. சிரிப்பு. பாப்பா இங்கதான் இருக்கிறா. பாப்பாவோட பதில் பயந்துக்கு போகவே மாட்டேங்கிறா. அழுவுறா பயந்துக்கிறா. இந்த வேஸ்ட்ல பார்த்தா பிள்ளைங்க குழந்தைங்க பயந்துக்கோ. முடியெல்லாம் எடுத்துட்டு வந்தா பயப்படுவாங்களா? முடி நிறைய வச்சுட்டு வந்தா பயப்படுறதுக்கு ஒரு நியாயம். அது பழகி போச்சு பாப்பாவுக்கு. அவங்க அப்பா யாரும் சித்தப்பனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சரியா போச்சு. திடீர்னு பார்த்து நீ போகவே இல்லையா ஆயா ஆயாங்கிற அவங்க அப்பாட போறா அப்பாட போறா. பயந்துக்கிட்டா இன்னும் கீழே வல்ல தூங்கிட்டு இருக்கிறா. பண்டா பாட்டி பயந்துதான் போறா. சரிம்மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன தங்கம்? வெயிட் அண்ட் வாட்ச். போய் எடுத்துட்டு வரேன். சொல்லவே திடீர்னு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல, இருந்தாலும் சும்மா ஒண்ணு கொண்டாந்துருக்கேன் மம்மிக்காக. எங்க அம்மா கண்டிப்பா இதை யூஸ் பண்ண விட மாட்டாங்க, எனக்கே தெரியும். நீங்க பாருங்க, வீடியோ பாருங்க. இதை கொண்டு போய் காமிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு சொன்னோன்னா எங்க அம்மா வந்து வேண்டான்னு பயப்படுவாங்க. என்ன தெரியுமா? இது என்னன்னா இது அந்த இது சில்வர் இருக்குல்ல, வெள்ளி பொருளெல்லாம் வந்து கழுவுற ஒரு இது பளிச்சு. நான் ஜீவிதா வாங்கியிருந்தா நான் சும்மா ஃபேக் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு செஞ்சு காமிச்சோன்னே எனக்கே செம்ம சாக்குங்க. வேற லெவல்ல அப்படி சுத்த புதுசா மாறுச்சு. இதை அப்படியே எங்க அம்மாவுக்கும் ட்ரை பண்ணி காமிச்சு என் அம்மாவையும் ஆச்சரியப்படுத்தலாம் வாங்க. ஆனா எங்க அம்மா பொருள் கொடுக்காது. வெள்ளி வேஸ்டா போயிடும், கரைஞ்சி போயிடும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது. மம்மி, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இது தண்ணியா? இது தண்ணி கிடையாது, இது ஆசிடு. அந்த வெள்ளி பொருள் எல்லாம் இருக்குல்ல, இதுல போட்டேன்னா அப்படியே பல புதுசு மாதிரி ஆயிரும். அப்படியா? ஆமா, நீ கொலுசு வெள்ளையத்தான் இருக்குது, அழுக்கு மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாம கொடுக்கலாம். இதா எதுவுமே ஆகாது. வேற ஏதோ வெள்ளி பொருள் இருக்கா? வேற அந்த இது போகுமா? அந்த டம்ளர் பளிச்சுல வெள்ளியே கிடையாது. அது வெள்ளியே கிடையாது. ஆமா, வெள்ளி இல்ல, வெள்ளி மாதிரி வெள்ளியாவும் இல்ல, வெள்ளிதான் ஒர்க் ஆகும். இது வந்து சில்வரு. அதுவும் இல்லாம இது வந்து டிசைனே அந்த மாதிரி உள்ள பிளாக். ஆமா, பிளாக் கலர் இருக்குன்னு அது உள்ளேயே வச்சிருக்காங்க. வேற எதுவுமே இல்லையா வெள்ளி பொருள்? வேற இல்ல தங்க, கொலுசு ஒண்ணுதான், வேற என்ன இல்லையா?
அதான் மெட்டி மெட்டில அப்புறம் அழுக்குலாம் அவ்வளவு நல்லா தாங்க இருக்கு எல்லாமே. கொலுசு கழட்ட முடியுமா முடியாதா? கழட்ட முடியாது, கொரடு வச்சு தான் கழட்ட முடியும். அம்மா இப்ப ஏதாவது செஞ்சு காமிக்கணுமா? செஞ்சு காட்டுமா? ஆமா கொரடு வச்சு தான் கழட்டணும். வேணா பட்டில தான் கொரடு வாங்கணும். சரிம்மா, நீ ஃபர்ஸ்ட் சாம்பார் வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் அந்த கொலுசு அதை செஞ்சு பார்த்துருமா எக்ஸ்பெரிமெண்ட். சரி சாம்பாருக்கு பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். சாம்பாருக்கு கஷ்டமா ரொம்ப சிம்பிள், டக்குன்னு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். அது சாம்பாருக்கு தேவையான எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் ஒரு காமடிங்க, பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, பூண்டு ஒரு கட்டி, கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி கூட 2 தக்காளி போட்டு அரைச்சிக்கணும். இன்னும் உருளைக்கிழங்கு சாம்பார் போது நம்ம தக்காளி கம்மியா போட்டா போதும். 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு தக்காளி போட்டு இதையும் கூட அரைச்சிட்டு நைஸா இருக்கணுமா? ஆமா கிடையாது, ரொம்ப நைஸா ஓரளவுக்கு கொஞ்சம் இதா சாம்பார் அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் திப்பியே குறைன்னு அரைச்சிக்காங்க. அரிசி ரெடியா வச்சாச்சு. இப்ப அதுக்கு பெரிய வெங்காயம் தான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறேன். பெரிய வெங்காயம் மட்டும் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சாம்பார் தான் பெரிய வெங்காயம். இது இப்ப உருளைக்கிழங்கு சாம்பார் பச்சை மிளகா போட்டு நல்லா இருக்கும். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி இருக்கிறேன். இவ்வளவுதான். இது நம்ம தாளிச்சு விடுவோம். தாளிச்சு விட்டு கொதிக்கும் போது உருளைக்கிழங்கு டிச்சு போட்டா சாம்பார் ரெடி. ஒரு 10 நிமிஷம் வேலையை முடிச்சிடலாம். காலிஃபிளவர் குழம்பு ரெடி பாருங்களேன். பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா வச்சிருக்கேன் இன்னைக்கு. காலிஃபிளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெடி. இந்த குக்கர்ல பெலாக்கொட்டை வேவிச்சுட்டு இருக்கிறேன். சாப்பிடுறதுக்கு பெலாக்கொட்டை தேவனிஸ் பெலாப்பழம் தான் பழத்தை சாப்பிட்டு கொட்டை வச்சிருந்தோம். அந்த கொட்டையை வேக வைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது 2 கொடி பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தவளையெல்லாம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வருது? ஆமா சாமி, ஏன்னா வடச்சிட்டு இருந்தாலும் குழம்பு வடச்சிட்டு வச்சுக்கிறேன். நீங்க சொல்லாதீங்க தவளையில வைக்கிறீங்கன்னு, நாங்க வச்சுட்டு எடுத்து மாத்தி விட்டுப்போம். தவளை தான் ட்ரெடிஷனல். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தாங்குது. ஏமா தவளை பொஸ்க்கு தான் விளக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கைக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு அது அப்படியே பழகி போச்சு. மாட்ட முடியல என்னால. என்னதான் வந்துட்டோம். அலுமினியம் உடம்புக்கு நல்லது இல்ல. நல்லது இல்ல. நாம தான் சொல்றப்பா. அப்பெல்லாம் பழகுனாங்க. அப்ப உணவே வேறம்மா. அப்ப களி அந்த மாதிரி சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப நாம எங்க சிறுதானியம் சேர்த்துறோம்? நீ புரோட்டீனே சேர்த்திக்க மாட்டேங்கிற. ஒரு நாளைக்கு 2 முட்டையாச்சும் சாப்பிடணும். நீ எங்க முட்டை சாப்பிடுற? முட்டை சாப்பிடணும், பயிறு சாப்பிடணும். அதெல்லாம் நீ சேர்த்திக்கிறதே இல்ல. சோறுனே இருக்கு. ஒண்ணுமே உடம்புல வெறுப்பு சக்கதான் உடம்பு இருக்குது. சக்கதான் நின்னுட்டு நான் உனக்கு ஒரு இது அந்த விதைகள்லாம் இருக்குல்ல, அத போட்டு ஒரு லட்டு மாதிரி செஞ்சு கொண்டாரேன். லட்டா? நீ இனிப்பு போட்ட? இனிப்புலாம் கிடையாது. ஃபுல்லா இது அந்த பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதுலயே செஞ்சது. நாங்க அன்னைக்கு ஒரு 4 செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. நிறைய வாங்கி போட்டு செய்யலாம்னு ஐடியால இருக்கோம். செஞ்சு கொண்டாரேன். டெய்லி ஒரு உருண்டை. காலையில எந்திரிச்சோடனே பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுறணும். சரி சரி. எண்ணெய் ஊத்தியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டே தாளிச்சுக்கலாம். என்ன பண்ண காலிஃபிளவர் குழம்பு ரெடி. இப்ப சாம்பார் தாளிச்சு ஊற்றி இன்னொரு அடுப்புல இட்லி ஊத்திக்க வேண்டியதுதான். இட்லி ஊத்திட்டு சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சிருக்கிறேன். அது மத்தியானம் தானே சாப்பிடறதுனால கொஞ்சம் மொள்ள ஆக்கிக்கலாம் அப்படின்னு அப்படியே அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. குழம்பு ஐட்டம் எல்லாம் முடிச்சிடலான்ட்டு கொஞ்சோண்டு கடுகு ஒரு 5 சோம்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு அரைச்சிட்டேன். சரி சும்மா 2 போட்டேன். ரெடியாச்சு. இப்ப பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா தாங்கு சிம்முனியாமா. பரவாயில்ல, லக்கா அமைஞ்சிருச்சு சிம்முனி. 50,500 வாங்கணும். 10,000 ரூபாய். பரவாயில்ல. இதே மாதிரி டம்மி பீஸா என்ன பீஸ்? என்னது இது? என்ன பீஸ் சொல்லுவீங்க? டெமோ பீஸ். அதே மாதிரி டெமோ பீஸ் வாஷிங் மிஷின் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சா அது ஒண்ணு வாங்கி வைக்கணும். மிஷின் ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கு சரியா போக மாட்டேங்குது. வாஷிங் மிஷின் ஒரு 10,000 கிடைச்சா ஒன்று வாங்கலான்னு ஐடியா இருக்கிறோம். இதுவுமே ஆக்சுவலா டெமோ பீஸ் தான். ஒரு வருஷம் கடையில டெமோக்கு வச்சிருந்தது. ஏன்னா சிம்னிலாம் எப்பயும் யூஸ் பண்ணிலாம் வாஷிங் எதுவுமே யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படியே முன்னாடி ஷோகேஸ் தப்பு கிடையாது. அதுல நமக்கு ஒரு 3,000-4,000 கம்மியா வரும். சோ அதனால இது வாங்கியாச்சு. வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்தது இல்ல. எப்படி ஒரு வருஷம் இருக்கு அம்மா வாங்கி. லைட் எல்லாம் இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குது. எண்ணெய் பசம் பிடிச்சு அந்த இது அடிச்சுட்டு துடைக்கணும். அப்புறம் துடைக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப நான் அரைச்ச மசாலா சேர்த்துட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது உங்க ஊர்ல குருமாங்கிறீங்க, நாங்க உருளைக்கிழங்கு சாம்பார். ஊருக்கு ஒரு மாதிரி சொல்றீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ பாக்குறாங்க நீங்க எந்த ஊருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஊர்ல இருந்து பாக்குறாங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அம்மாக்கெல்லாம் எல்லா ஊர்லயுமே நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம சர்வீஸ்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லா பக்கமே இருக்காங்க. பயங்கர சந்தோஷம். ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குதுங்கிறீங்க. அதனால எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எங்க பார்த்தாலுமே தாய் பிள்ளையா நம்ம பேசுறீங்களா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கேயுமே 2 பேர் நல்லா எனக்கு பேசுறாங்க. உங்க வீடியோ பாக்குறீங்க, நீங்க திருச்செங்கோடு என்னை கேட்டாங்க. இல்லைங்க நாங்க பள்ளிப்பாளையம் தான் அப்படின்னு. ஓகேமா. இன்னொருத்தரே நம்ம புது வீடு எடுக்கிறாங்க ஈக்காட்டு ஊர்ல பக்கத்துலயாமா, உள்ள வித்துட்டீங்களாமா, ஏமா ஆசை அப்படி காட்டி ஏமா விக்கிறீங்க நாங்க அப்படி யாராச்சும் வாடகை கேட்டாலுமே நீங்க வாங்க, நம்ம வீடு என்ன சேல்ஸ் ஆகல அப்படி பிடிச்சதுன்னா வந்து பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல வாடகைக்கு வரனாலுமே வாங்க, ஓகே. நம்ம தம்பி நம்பருக்கு வச்சு நீங்க போன் பண்ணுங்க, தம்பி பேசும். அப்படி வந்து நீங்க பார்த்து நீங்க வாடகைக்கு வரனாலும் வாங்க, வரலாம். விற்கிறனாலும் வாங்கனாலும் வாங்க. அதான் உங்கள்ட்ட சொல்றேன், ஒரு அன்பா சொல்றேன். பிடிச்சா வந்து பாருங்க. சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி வீடு வித்துட்டீங்களா, சேல் ஆயிடுச்சான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இன்னமும் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு. சோ வீடு யாராச்சும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எப்ப வேணா கால் பண்ணுங்க. நான் வீடு பக்கத்துல இருக்கனால 24x7 எப்ப கூப்பிட்டாலுமே நான் வந்து உங்களுக்கு வீடு காமிக்கிறேன். சோ நீங்க ரெண்டலுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே நாங்க 30,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு விடலாம்னு ஐடியால இருக்கோம். சோ யாராச்சும் 30,000 ரூபாய் பட்ஜெட்ல ரெண்ட்டுக்கு பாக்குறீங்க, அது வந்து ஏதாச்சும் ஆபீஸாவோ ஏதாச்சும் பேங்கோ ஸ்கூலோ மெட்ரிக்கல் ஸ்கூலோ அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க பர்பஸ்க்கு ஏதாச்சும் தேவையில்ல, ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும், பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து பாருங்க. வீட்டு வாடகை 30,000 ரூபாய். கமெண்ட்ல அதுவும் சொல்றாங்க 30,000 ரூபாய்ன்னு. அவ்வளோ பெரிய வீடு. நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரேட்டுக்கு விற்பாங்க, எக்கச்சக்க ரேட்டுக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் சைட்ல எல்லாம் சின்ன ஒரு பொட்டியாட்டு இருக்கும், அதுவே 10,000 20,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. இது வந்து 5 பெட்ரூமு, ஒரு பெரிய ஹாலு, டைனிங்கு, மாடி, பால்கனி எல்லாம் மொத்த வீடு அப்படியே கொடுப்போம். தெரியுமில்ல, நம்ம வீடியோ பார்த்துதான் பெருசுங்க, ரொம்ப பெருசு. பாக்கதான் வந்து பாருங்க. நிறைய பேர் நீங்க வித்திருப்பீங்கன்னு தான் நிறைய பேர் என்னையே கேக்குறாங்க. இந்த சேல்ஸ் ஆகலையே, அதனால என்னாலும் வாங்க, வாடிக்கையாளரும் வாங்க. என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஒரு ஆபீஸா இந்த மாதிரி நம்ம பிரித்துக்கு நீங்க பாருங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வேணும்னா வீடு வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்க ப்ளீஸ். சும்மாவே கால் பண்ணி நிறைய பேரு ஏன் தம்பி விக்கிற அப்படி ஆசையே கட்டிட்டு ஆயிடுச்சு, பிளான் பண்ணியாச்சு. சோ யாருக்காச்சும் தேவைன்னா மட்டும் கால் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சும்மா கால் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் வேலையா ஓடிட்டு இருக்கும் போது போன் பண்ணி என்னால அவ்வளோ பேச முடியாது. சோ வீடு தேவைன்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு ஊத்தி நல்லா கொதிச்சிடுது, நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கு, நல்லா கொதிச்சோடி இந்த உருளைக்கிழங்கு குளிச்சு உதிர்ச்சி போட்டோம்னா சாம்பார் ரெடி. கொஞ்சம் வாசத்துக்கு கரம் மசாலா கொண்டு சுழுண்டு போட்டுக்கோ. வாங்க அம்மா கொலுச கழுத்தி பாலிஷ் போட்டுருவோம். பாலிஷ் இந்தாமா கொலுச கழட்டு வாங்கிட்டியா? வாங்கினேன் இல்லைங்க, புவனேஸ்வர் எழுதும் போது வானசாமி இப்பெல்லாம் வான உருப்பட்ட வேலை இருக்கும். இப்பதான் டபுள் மடங்கு. ஆமா டபுள் மடங்கு இருக்கும். எனக்கு நினைப்புல எழுதும் கொஞ்சம் விலை கம்மியா தான் இருக்குது. இருக்குது பாருங்க, கொலுசு வந்து என்ன கலர்ல இருக்கு, கருகருன்னு இருக்காமா? ஆமா ஆமா சாமி, இப்ப மேஜிக் நடக்க போகுது பாரு. அது கருகருன்னு அழுக்கு காலு போட்டுக்கிறோமா அழுக்கு. நான் வந்து சோப் தண்ணி ஊத்தும் போது சும்மா 4 படி அவ்வளவுதான். இது இதோட வேலை இப்ப நீ பார்த்தோன்னே நீ ஆச்சரியமா. இப்ப இதை வந்து கொஞ்சம் டப்பால ஊத்துமா, அப்படியே ஓப்பன் ஆகிதான் இருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல ஓட்ட போட்டிருப்பேன், அது அப்படியே இங்க ஊத்துமா. எவ்வளவு ஊத்தணும்? ஊத்து நான் சொல்றேன். என்ன ஊத்து சரி போதும் நினைக்கிறேன். போதும் இது என்ன ஆசிடா? இது ஆசிட் தான். குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபா இது பண்ணுங்க. திருப்பி போடுமா, கருப்பு இருக்கிற சைடு மேல போடுமா. எப்படி போட்டா அடிச்சாங்கன்னே வெள்ளையாயிடுச்சா? வெள்ளையாவுது. இது வந்து ரொம்ப நேரமும் இதுல இருக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போட்டு இது பண்ணிக்கணும். அதை வச்சு அப்படியே நல்லா உள்ள எல்லாம் அந்த அழுக்கு போற மாதிரி தெரியுமா. சரி நில்லு, நான் தேய்ச்சி உனக்கு கொடுக்கட்டுமா? தேய்ச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்படி கையெல்லாம் வைக்க கூடாது, நாம உடனே கை கழுவிடுறதுனால இப்படி வச்சிருக்கேன். ஸோ கிட்ஸு, நீங்க ஆசிட் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி டைரக்டா ஆசிட் கூட இது பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆசிட் கலரே வந்து வெள்ளையா ஊத்தணும் தண்ணி மாதிரி. இப்ப கருகருன்னு ஆகி போச்சு தண்ணியே. எவ்வளவு அழுக்கு வர அதுக்குதான். கொலுசு ஆக்சுவலா உனக்கு வெள்ளை. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆயிடுச்சு கிடையாது. 3 வருஷம் கல்யாணம் போதே வாங்கி போட்டேன். கொஞ்சம் மேல தூக்குமா. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தெரியுது நல்லா இருக்குது. பக்கத்தால வச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும். இது வந்து கழுவுன கொலுசு, இது வந்து கழுவாத பழைய கொலுசு. சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது. எப்படிமா, பரவாயில்லையா? பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. நல்லா புதுசா இருக்கு, புதுசு மாதிரி தெரியுது, நல்லா இருக்கு. இதை வந்து நல்லா தண்ணி போட்டு கழுவிடணும். அவ்வளவுதானா? கழுவிட்டு காமிக்கிறேன். பரவாயில்லையே, இப்ப ரெண்டையும் கழுவிடலாம். ஓகே ஓகே. பாருங்க, கழுவுறதுக்கு மட்டும் நீங்க பாத்துருப்பீங்க. கழுவுனதுக்கு அப்புறம் நல்லா ஆசிட் போற மாதிரி நல்லா தண்ணியில வந்து
நல்லா சுத்தமா கழுவிடுங்க. ஏன்னா ஆசிட் வந்து கொலுசை கரைச்சிரும். ஸோ அதனால சுத்தமா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசிட்ல போற மாதிரி கழுவ முடியுதோ கழுவிக்கோங்க. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொலுசு எப்படி காமிச்சோம், இப்ப பாருங்க எவ்வளவு புத்தம் புதுசா இருக்கு. வாங்க மம்மியோட ரியாக்ஷனை பார்ப்போம். இவ்வளவு புதுசா இருக்குது. எப்படி ஓகேவா? ஓகே, செமையா இருக்குது. First பாருங்க, ஏன்னா ஒண்ணு தளர்ந்து போல, அப்படியே தான் இருக்கு கொலுசு. இந்த ரோட்ல கொண்டாடுறவங்க எல்லாம் கொலுசு ஆட்டை போட்டு போயிடுவாங்க. அரைச்சிட்டு இதா போயிடுறாங்க, சொல்ல போயிரும். பரவாயில்ல, நம்ம ஆளு வந்து நமக்கு கொடுத்த மாதிரியே கொலுசு கொடுத்துருக்குறான். தேங்க்யூ. உனக்கு எவ்வளவு காசு? இன்னமும் பளிச்சுன்னு ஆகும். போதும். உன்னோடது வந்து ஃபுல்லா அழுக்குதான் இருக்கு. அழுக்கா வேற ஒண்ணு இல்ல, வெறும் அழுக்குதான். கொலுசு இது வெள்ளி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. போதும். ஆனாலும் அது சென்டர்ல இருக்கிற அழுக்கு வந்து போகல. இந்த அளவுக்கு அழுக்கு போச்சுன்னா இன்னும் அப்படியே புத்தம் புதுசா மின்னும். ஸோ உங்ககிட்ட இந்த கொலுசு கீது இந்த மாதிரி சுத்தம் பண்ணு நினைச்சீங்கன்னா நான் வியூ ப்ராடக்ட்ல கீழே இந்த கொலுசு டிப்பு, சில்வர் டிப்பு கொடுக்குறேன். ஸோ அது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்தாம்மா கலுசு போட்டுக்கிறியா? போட்டு விட்டுருக்கேன். என் கொலுசையும் திருப்பி போடுவோம், எனக்கு அழு வச்சு தானே வருவோம். என் கொலுசே எனக்கு சுத்தம் பண்ணி போடுறாங்க, நம்பாதீங்க. இது என் கொலுசு. புனேஷ் கல்யாணத்துக்கு போது எடுத்தேன், ஒரு ஞாபகத்தை மாதிரி. புனேஷ் கல்யாணத்துல சைஸ் இல்ல, சைஸ் எதுவும் தொலைந்து போல இல்ல, எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது. ஓகே, நம்பி வாங்க. போட்ட அளவு அப்படியே தான் இருக்குது, எது கலந்துரும் போல. பளிச்சுன்னு உண்மையால நல்லா இருக்கு, புது கொலுசு மாதிரி இருக்கு. வேற எதுவும் வெள்ளி ஐட்டம் இல்லையா நம்ம கிட்ட? இல்ல சரி, வேற எதுவும் இல்லையா? சரி ஓகே. அந்த டமர் அது வெள்ளியே இல்லம்மா, கலரே அப்படியே. எல்லாமே தயாராமா? எல்லாமே தயார் தாங்கோ. குழம்பு ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி. நம்ம வீட்டுல உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி. இட்லி வெந்துகிட்டு இருக்குது. இட்லி பாருங்க வேவுது, இப்பதான் மாவு. சரி ஓகே, தரக்கான. ஆமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் குழம்பு ரெடி, எல்லாமே ரெடி. இப்ப நான் குளிச்சுட்டு வேலைக்கு தான் கிளம்ப போறேன். சரிமா, ஓகே, டாடா பை. டாடா பை, see you. வாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு இட்லி சாம்பார் சாப்பிடலாம். ஓகே, சூடா வேணும் சாப்பாடு சாப்பிடலாம். வாங்க நம்ம வீட்டுல எல்லாரும். சோ இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பாங்க. அப்படியே பாத்து முழுசா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஓகே, டாடா பை, see you.